வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சந்திப்பினுடைய நோக்கம் நமது வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமத்தை பற்றி சில பல விளக்கங்கள் உங்களுக்கு தர வேண்டிய ஒரு நிலை. உங்களில் பலருக்கு தெரியும், சென்ற தைப்பூசம் அன்று கோயம்புத்தூரில் நாம் அமைத்திருக்கிற வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமத்திலே ஒரு மினி மெடிடேஷன் ஹால், சிறு தியான மண்டபமும் குருவகம் என்ற ஒரு வீடும் திறப்பு விழா நடத்தினோம். உங்களில் பல அன்பர்கள் வந்திருப்பீர்கள். இப்போது அடுத்த மாதம் இறுதியில் ஒரு நல்ல வாஸ்து நாள் பார்த்து கட்டிடங்களுக்கு, மற்ற குடியிருப்பு கட்டிடங்கள், தியான மண்டபத்துக்கெல்லாம் அடிக்கல் போட இருக்கிறோம். அதில் உங்களில் பல அன்பர்களுக்கு இந்த கிராமத்தை பற்றிய செய்தி தெரியாமல் இருக்கலாம். அவர்களுக்காகத்தான் இந்த உரையை நாம் இன்றைக்கி நடத்துகிறோம். அதாவது, நம்முடைய குருமகானுடைய உலக சமாதான திட்டத்தில் ஒன்று பொது சமையல், மற்றொன்று முதியோர்கள் காப்பகம். அவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குழந்தைகளை வளர்ப்பதும் முதியோர்களை காப்பதும் அரசின் கடமையாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த நடைமுறைக்கு அது சாத்தியமில்லை. ஆனாலும் நம்ம வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளை கோயம்புத்தூர் இது பொதுநலம் கருதி இந்த கிராம திட்டத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமத்தில் அடுக்குமாடி சிஸ்டத்தில் ஒரு 128 வீடு, மேலும் ஒரு 200 அன்பர்கள் அமர்ந்து உணவாக அருந்தக்கூடிய ஒரு டைனிங் ஹால், அதுக்கு வேண்டிய கிச்சன், ஒரு 400 அன்பர்கள் கிட்டத்தட்ட உட்கார்ந்து தியானம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தியான மண்டபம், இன்னும் ஒரு அந்த 7 ஏக்கர் நிலத்திலேயும் பிருந்தாவன் போன்ற அழகிய தோட்டங்கள், ஆங்காங்கே தனியாக அமர்ந்து தியானம் பண்ணவும் சிந்திக்கவும் ஏற்ற அமைப்பு கூடங்கள், மேலும் உள் விளையாட்டு அரங்கம், வெளி விளையாட்டு அரங்கம், நீச்சல் குளம், இப்படி பலதரமான திட்டங்கள். இதன் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இப்போ உங்களில் சிலர் குடும்ப கடமைகளை முடிச்சிருப்பீங்க. குடும்ப கடமையை முடித்தவங்களுக்கு, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த கட்டம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அறிவிலே முழுமையும் தெளிவு, இன்னும் சொன்னால் தன்னை உணர்தல் அல்லது இறைநிலையை உணர்வதல். அதுக்காகத்தானே இந்த ஆன்மீகம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இந்த பிறவியில் அந்த முழுமை அடைய வேண்டுமானால் ஒரு தனியான ஒரு வாழ்க்கை முறை வேணும். ஏன்னா வீட்டிலே இருந்தோன்னு சொன்னால் பல விதமான சங்கடங்கள் வரும். அதனால் அந்த வீட்டை விட்டுட்டு தனியாக அந்த முதியவர்கள், குடும்ப கடமை முடித்தவர்கள் அந்த கிராமத்தில் வாழணும். அங்கு தினமும் இயற்கை உணவு, நல்ல உடல்நலம் காப்பதற்கேற்ற மருந்து இல்லா மருத்துவம், உணவுலாம் கூட அந்த உணவுக்கு வேண்டிய காய்கறி நாமளே தயாரிக்கிறோம் ஆர்கானிக் மெத்தடில். பாலுக்கு நாமே சொந்தமாக பசும்பாடு வளர்த்து பால் எடுத்துக்கிறோம். இது போன்று நல்ல இயற்கையான உணவு. மருத்துவம் பார்க்குற போது உங்களுக்கு தெரியும், இன்றைய அலோபதியில எல்லாம் சைடு எஃபெக்ட் நிறைய இருக்குது. இது சைடு எஃபெக்ட் இல்லாத, மருந்து இல்லாத மருத்துவ முறை அங்கே ஆரம்பிக்கிறோம். ஸோ அதிலப்போ முதல் நோக்கம் ஒவ்வொருத்தரும் 100க்கு 100 நல்ல உடலெல்லாம் காக்கணும். பிறகு அமைதி, அமைதிக்கு மேலே அறிவு தெளிவு. இதற்கு என்னென்ன மாதிரி தியானங்கள், சத்சங்கங்கள், ஆற்றுப்படுத்தல் அடிப்படையில் என்னென்ன சத்சங்கம் நடத்தணும், இதெல்லாம் ஒரு சிஸ்டமாக அங்கே நாம் கடைப்பிடிக்கிறோம். அப்போ உங்களில் யார் யார் குடும்ப கடமை முடிச்சிருக்கீங்களோ, அல்லது அடுத்த ஓரிரு வருடங்களில் குடும்ப கடமை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அங்கே வீடு வாங்கலாம். ஏற்கனவே ஒரு 72 அன்பர்கள் வீடு புக் பண்ணிட்டாங்க.
இன்னொரு 56 வீடு வாய்ப்பு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் வந்து ஒரு 600 சதுரடி, அதனுடைய மதிப்பு 18 லட்சம். டபுள் பெட்ரூம் 1000 சதுரடி, மதிப்பு 27 லட்சம். இது வந்து வியாபார நோக்கத்தில் செய்யக்கூடியது அல்ல. ரெண்டாவது, இது வாங்கக்கூடியவங்களுக்கு விலைக்கு அல்ல, உங்கள் பேரில் கிரயம் போட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இது அமைப்பு ட்ரஸ்ட் என்பதனால. அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீடெல்லாம் என்ன சொல்லுவோம், லீஸ்ன்னு சொல்கிற மாதிரி இல்லையா, லீஸ் அக்ரிமெண்ட் மெத்தடில் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க வீடு உங்களுக்கு தான். உங்களுக்கு பிறகு நீங்கள் யாரை வாரிசாக நியமிக்கிறீங்களோ, நாமினேட் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு அந்த வீட்டை எடுத்துக்கலாம். அப்படி ஒரு திட்டம் போட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் எங்களுடைய முக்கியமான ஒரு பங்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு 6 மாதத்திற்குள்ள 100க்கு 100 உடல்நலம். அது எதுவாக முட்டு வலியாக இருந்தாலும் சரி, முது வலியாக இருந்தாலும் சரி, அதுக்கு வர்மா ட்ரீட்மெண்ட்லாம் அங்கே ஏற்பாடு பண்ணுறோம். இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு, நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. தினமும் ஒரு 3 முறை 4 முறை தியானம் நடைபெறும். கட்டாயம் மார்னிங் உடற்பயிற்சி, மாலையில் ஒரு நடைப்பயிற்சி, இந்த மாதிரி சில இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். சரி, அங்கேயே உட்காந்துட்டா போர் அடிக்காதான்னு கேட்பீங்க. அதுக்கு வாகன வசதி செய்து பக்கத்தில் ஆங்காங்கே அப்பப்போ மாதத்துக்கு 1 முறை 2 முறை கோயம்புத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. ஊட்டி இருக்குது, குருவாயூர் கோயில் இருக்குது, ஆழியார் இருக்குது, முதுமலை காடுகள் இருக்குது. இப்படி நிறைய இடங்கள் சுற்றி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர் வந்து ஒரு நல்ல சென்டர். அது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாலக்காட்டுக்கு போகிற வழியில் மதுக்கரைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் உள்ள ஒரு காட்டுப்பகுதி, ரொம்ப அமைதியான இடம். அதை அப்படி போட்டிருக்கிறோம். முக்கியமாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டவங்க இந்த பிறவிலேயே இந்த ஆன்மாவுக்கு விடுதலை கொடுக்கணும், அல்லது ஆன்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும், வாழும்போதே சாந்தி. அப்போ அதற்கு என்னென்ன வகையில் மகிழ்ச்சி அவங்க நமக்கு பாடங்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த வேதத்தினுடைய சாரத்தை பிழிந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை முழுமையாக நம்ம அறிந்திட்டோமா, அனுபவம் கொண்டிருக்கிறோமான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அங்கே கிராமத்தில் நம்முடைய ஏற்பாடு நிச்சயமாக நீங்கள் சரியாக எங்களோடு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா குறைந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆன்மாவுக்கு முழு விடுதலை. இன்னைக்கு நம்ம மனசில் வந்து எத்தனையோ பாரங்கள். அப்போ இதுக்கு ஆன்மீகம் மட்டும்தான் ஒரே வழி என்று இன்றைக்கு அல்ல, வேத காலத்திலிருந்தே சொல்லக்கூடியது. எந்த ஒரு மனிதன் தன்னை உணர்கிறானோ அவனுக்கு எந்த விதத்திலையும் கஷ்டம் இல்லை. அப்போ தன்னை உணர வேண்டுமானால் திருமூலர் ஒரு கவியில சொல்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னே அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியும் அறிவை அறிந்தபின், இது ஒரு முக்கியமான வாக்கியம். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் அப்படின்னா, நீங்க உங்களை அறியக்கூடிய அறிவை நீங்க அறிந்திருக்கிறீர்களா? இல்லை எனில் அங்கு அது அறிவிக்கப்படும். அது அறிவிக்கப்பட்ட பிறகு தன்னே அர்ச்சிக்க, அவ தன்னை முழுமையா உணரணுமானா எல்லாம் தனக்குள்ளேயே தான் போகணும். அர்ச்சனை அல்லது வழிபாடு என்ன வேணாலும் வைத்துக் கொள்ளுங்க, பூஜை என்ன வேணாலும் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப அதுக்கு ஒரு ஏற்ற சூழல், இடம் அமையணும். அதுதான் அருட்தந்தை வேதாந்தி மகேஷன் பேரால அந்த கிராமத்தை ஆரம்பிக்கிறோம். இது ஒரு மாடல் வில்லேஜ். இதனுடைய ஃபீட்பேக் நீங்க கொடுப்பீங்க, 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு கொடுப்பீங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு பப்ளிஷ் பண்றோம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா 10 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் வயோதிகர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? இவங்க எல்லாருக்கும் இந்த ஆன்ம விடுதலை கிடைக்கணும்னு சொன்னா இது போல பல கிராமங்கள் தமிழ்நாட்டில் உருவாகணும், இந்தியாவில் உருவாகணும், உலகம் முழுவதும் உருவாகணும். அதுக்கு ஒரு மாடல் வில்லேஜாக இது உருவாக்கிட்டு இருக்கோம். ஆகவே நீங்க கொஞ்சம் ஆலோசித்து, இது ஒரு நல்ல வாய்ப்பு, நமக்கு ஒரு நல்ல தகுதி இருக்கு, நம்ம தகுதியை மேம்படுத்த வேதாத்திய கருத்துக்கள் இருக்கு, இந்த கிராமம் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு என்றபடியால
உங்களை யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ எங்களை அணுகி கேளுங்க, விளக்கம் கொடுக்குறோம். இப்போ 72 அன்பர்கள் சேர்ந்து போன 4 மாதம் முன்னாடி கூட மீட்டிங் போட்டிருந்தோம், எல்லாம் பண்ணியிருந்தோம். அன்பர்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. என்ன கொஞ்சம் காலதாமதம் சில பல காரணத்தினால ஆச்சுது. இப்போ அதெல்லாம் சரி பண்ணி அடுத்த மாதம் வாஸ்து நாளில் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆகவே உங்களில் குடும்ப கடமையை முற்றிலும் முடித்தவர்கள் அல்லது அடுத்த ஓரிரு வருடங்களில் முடிந்துவிடும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் மேற்கொண்டு நிச்சயமாக இந்த பிறவியில் எந்த அவசியத்திற்காக பிறவி எடுத்தோமோ அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் அவசியம் இந்த கிராமத்தில் வந்து தங்கலாம். மேலும் அங்கே வந்து ஒரு 120 அன்பர்கள் தங்குவதற்குரிய ரூம்ஸ் கட்டுறோம். அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் வந்து அங்கே தங்கி அங்கே தரக்கூடிய பயிற்சிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கி கொண்டிருக்கோம். என்ற முறையில் இந்த கிராமத்தை பற்றி ஓரளவுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் நம்முடைய வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளையினுடைய ஞான ஆசிரியர் செல்வின் அவர்கள், ஞான ஆசிரியர் சுரேஷ்குமார் அவர்கள், ஞான ஆசிரியர் பாலு அவர்கள், ஞான ஆசிரியர் கனகராஜ் அவர்கள், இன்னும் நான் இருக்கிறேன். உங்களுடைய ஆற்ற வேணால் நீங்கள் வந்து உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளணும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.